ஹாய் கைஸ், வெல்கம் டு துரியூர் கிச்சன். எலுமிச்சை ஊறுகாய் எப்படி போடணும்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க கைஸ். 1 கிலோ அளவு லெமன் அரிஞ்சு அதில் 1/4 கிலோ அளவு கல்லுப்பு போட்டு ஒரு ஜாரில் ஊற வச்சிடுங்க. முதல் 4 நாளைக்கு ஜாரை டெய்லி எடுத்து குலுக்கி விட்டு மூடி வைங்க. ஒரு வாரம் ஊறி ரெடியாக இருக்க லெமனுக்கு தாளிப்பு சேர்த்து ஊறுகாய் ரெடி பண்ணலாம். வரமிளகாய் அரைச்சி அதை சேர்த்து தான் ஊறுகாய் ரெடி பண்ண போகிறோம். 100 கிராம் அளவு வரமிளகாய் கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சு எடுத்தால் சீக்கிரம் அரைப்படும். அதனால தான் வெயிலில் வச்சு எடுக்கிறோம். மிக்ஸி ஜாரில் வரமிளகாயை சேர்த்து பொடிச்சிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்து அரைங்க. திக் பேஸ்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். தாளிப்புக்கு 200 ml சமையல் எண்ணெய் போதும். நல்லெண்ணெய் பெஸ்ட் டேஸ்ட் தரும். எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் கடுகு வெந்தயம் சேருங்க. இது ரெண்டையும் பொரிஞ்சு அப்புறம் அரைச்சி வச்ச மிளகாய் பேஸ்ட் சேருங்க. மிளகாய் அரைச்சப்ப உப்பு சேர்க்கலை. ஸோ இப்போ பேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு கொஞ்சமாக சேருங்க. ஏன்னா முன்னாடியே லெமன்ல உப்பு இருக்கு. இப்போ இது வெந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம துரியூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ வர வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணி பாருங்க. ரெடியான இந்த மசாலா நல்லா ஆறணும். ஆற வச்சு அதுக்கப்புறம் அரிஞ்சு ஊற வச்ச லெமன் இருக்குல்ல, அதை இதோட கலந்துடுங்க. நல்லா கலந்து கொடுத்து டேஸ்ட் பாருங்க. சும்மா சூப்பராக இருக்கும். உடனே நம்ம எடுத்து வச்ச ஜார்லையும் மாற்றி வச்சிடுங்க. 3 மாதம் வர நார்மல் டெம்பரேச்சர்லேயே நல்லா இருக்கும். பொதுவாகவே ஊறுகாயெல்லாம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சா சீக்கிரம் கெடாது. ஸோ கண்ணாடி ஜாரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இன்னும் இந்த வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.